ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நான் பலமுறை சொல்லியும் இந்த விஷயத்தை கேட்காததால் இந்த முறை உன் மீது சற்று கோபமாகவே உன் வராகி அம்மா உன்னை தேடி வந்துள்ளேன். இம்முறையும் நான் சொல்வதை கேட்காவிட்டால் இனிமேல் நான் உன்னை தேடி வரவும் மாட்டேன். உனக்கு இது கஷ்டமாக இருக்கிறது என நினைத்தால் உன்னை கஷ்டப்படுத்தவும் மாட்டேன். உன்னுடைய எண்ணமும் யோசனைகளும் என்னவாக இருக்கிறது என முழுவதையும் அறிந்தவளாக தானே இந்த வராகி தாய் இருக்கிறேன். ஆனால் நான் சொல்ல வருவதைத்தான் நீ சரியாக புரிந்து கொள்வதே இல்லை. எப்போதும் எல்லா விஷயங்களும் நல்லதாய் நடக்கும், நன்மையாய் முடியும் என நான் சொன்னாலும் கூட உன் மனம் உன்னை கலவரப்படுத்துவதாலும் பயப்படுத்துவதாலும் பதற்றப்படுவதாலும் ஐயோ இது நடக்காமல் போய்விடுமோ, ஏன் இவ்வளவு தாமதமாகிறது, ஏன் எந்த பிரச்சனையுமே சரியாக முற்றுப்பெறவில்லை, இப்படியே இழுத்து கொண்டே போகிறதே, நல்லதே நடக்கவில்லையே என மனதளவில் யோசித்து யோசித்து குழம்பி வருத்தப்பட்டு பயப்பட்டு ஏன் உன் உடலையும் சேர்த்தே கெடுத்துக் கொள்கிறாய்? ஒரு அம்மாவாக இருக்கக்கூடிய நான் சொல்கிறேன், யார் உனக்கு நல்லது செய்கிறார்களோ இல்லையோ, நான் உனக்கு நல்லது செய்யாமல் இருப்பேன் என்றா நினைக்கிறாய்? உன்னை தூக்கி எறிந்த உறவுகள் கண் முன்னால் உன்னை வாழ வைத்து காட்ட வேண்டும் என விடாப்பிடியோடு நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் நீயோ சின்ன சின்ன விஷயங்களையும் அற்ப சுகங்களையும் பெரிதாய் நினைத்து ஒன்றுமில்லாத விஷயத்துக்கெல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். அதனால்தான் இப்போது உன் மீது சற்று கோபத்தோடே உன் அம்மா உன்னை தேடி வந்து விட்டேன். நீ எதற்காக வருந்த வேண்டும்? உனக்கு பின்னால் இந்த பிரபஞ்சத்தின் மாபெரும் சக்தியாக சக்தி மாதா வராகி அம்மா நான் இருக்கிறேன் என்பதை மறந்து விட்டாயா? உன்னை எல்லாரும் தேடி வரக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கையை வெற்றி படிக்கட்டுகளில் தானே நான் ஏற்றப் போகிறேன். என்ன இப்பொழுது கொஞ்சம் காலதாமதமாகிறது, அதற்காக நீ நினைத்ததே நடக்காது என நினைத்து விட்டாயா என்ன? நித்தமும் நீ வேண்டுதல் வைத்து கொண்டே இருக்கிறாய். ஆனால் இந்த வராகி அம்மா உனக்காக எதுவுமே செய்யவில்லை என ஏன் தவறாக யோசிக்கிறாய்? குறி தவறினாலும் உன் முயற்சி ஒருபோதுமே வீணாய் போகாது. எல்லா முயற்சிகளையும் வெற்றிக்கான பயிற்சிகளாக தான் நான் உன் வாழ்வில் கொடுத்து கொண்டிருக்கிறேன். என்ன நடந்தாலும் உன்னால் முடியும் என்ற நம்பிக்கையை முதலில் நீதானே வைக்க வேண்டும். உன்னுடைய எல்லா முயற்சிகளுக்கும் வெற்றியை கூடிய விரைவில் நான் கொடுக்கத்தான் போகிறேன். அதற்குள்ளாகவே ஏன் அவசரப்படுகிறாய்? இப்போதைக்கு நீ நினைத்தது நடக்கவில்லையே தவிர இனிமேல் நடக்கவே நடக்காது என நான் எப்போதாவது சொல்லி இருக்கிறேனா? என் அன்பு செல்ல குழந்தையான உன்னுடைய வேண்டுதலையும் உன்னுடைய பிரார்த்தனைகளையும் கூட நிறைவேற்ற முடியாமல் ஒரு அம்மாவாக நான் இருந்து என்ன சாதிக்கப் போகிறேன்? நிச்சயம் உன் வலிகளையும் வேதனைகளையும் ஜெயித்து நீ சாதனை படைக்கத்தான் போகிறாய். முட்பாதைகளாக இருக்கும் உன் வாழ்க்கை பாதையையும் உன் வாழ்க்கை பயணத்தையும் மலர்பாதையில் நடக்க வைக்கும்படி செய்யத்தான் போகிறேன். எல்லா வேதனைகளையும் ஜெயிக்கும்படி உன் வாழ்வில் உனக்கு ஒரு அடையாளத்தை வைக்கப் போகிறேன் என் செல்லமே. எப்போதும் நீ யாருக்காகவும் பணிந்து போனதும் கிடையாது, யாருக்காகவும் விட்டு கொடுக்க நினைத்ததும் கிடையாது. உன் வாழ்க்கையை நீ நினைத்தது போல வாழ வேண்டும் என்று தானே ஆசைப்படுகிறாய். நீ நீயாகவே இரு. எல்லா நாட்களும் உனக்கான இனிய நாளாக இருப்பதற்கு இந்த வராகி அம்மா உனக்கு துணையாய் இருக்கப் போகிறேன். யாரோ உன்னை அவமானப்படுத்தினார்கள், யாரோ உன்னை கஷ்டப்படுத்தினார்கள், யார் மூலமாகவோ உனக்கு தோல்வி கிடைத்தது என்னால் உடனே நீ உன் வாழ்க்கையை வெறுத்துவிட வேண்டுமா என்ன? எந்த நொடியில் உன் வாழ்வில் நீ கஷ்டங்களை சந்தித்தாயோ அந்த நொடியில் இருந்துதான் உன் வாழ்க்கை ஆரம்பமாகிறது என்பதை முதலில் புரிந்துகொள். நீ கஷ்டப்பட்ட ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு வினாடியும் அதற்குண்டான பலனை சந்தோஷமாய் உனக்கு கொடுக்கும். உறுதியான தன்னம்பிக்கையோடு நீ எந்த வேலையை செய்தாலும் அதன் மூலமாகவும் உனக்கு வெற்றியை கொடுக்க நான் தயாராக தான் இருக்கிறேன். இதற்கென நல்ல நேரமும் காலமும் வர வேண்டும் என்கிற அவசியமே இல்லை என் செல்லமே. ஏதாவது ஒரு பெரிய விஷயத்தை செய்வதற்கு முன்பாகவும் ஏதாவது ஒரு காரியத்திற்காக நீ முயற்சி செய்வதற்கு முன்பாகவும் நல்ல நேரம் வரட்டும் என யோசிக்கிறாய், அல்லது நாளை பார்த்து கொள்ளலாம் என கொஞ்சம் அலட்சியமாய் அசட்டைத்தனமாய் இருக்கிறாய். நல்ல நேரம் வரும் வரும் என காத்திருந்து உன்னுடைய எதிர்காலத்தை இழந்து விடாதே. எந்த முயற்சி செய்வதாக இருந்தாலும் இன்றே அதை செய்துவிட்டு உன் லட்சியத்தை அடைவதற்கான வேலைகளை போய் பார் என் செல்லமே. நீ எங்கு சென்றாலும் உன்னை பற்றி குறை கூறுவதற்கு என ஒரு சிலர் காத்து கொண்டுதான் இருப்பார்கள். யார் என்ன சொன்னாலும் அதை நீ பெரிதாக ஏற்றுக்கொள்ள வேண்டாம். உன்னை பற்றி குறை கூறக்கூடிய அளவுக்கு அவர்கள் எல்லாவற்றையும் சரியாக செய்யக்கூடிய யோகியர்களும் கிடையாது.
அதே நேரத்தில் உன்னை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் சொல்கிற வார்த்தைகளை கேட்டு பயந்து நடந்து கொள்ள நீ ஒன்றும் கோழை பிள்ளையும் கிடையாது. தைரியமான என் செல்ல குழந்தையான உனக்காக தான் உன் வாழ்க்கையிலேயே நீ ஜெயிக்கும்படியும் வாழ்ந்து காட்டும்படியும் செய்வதற்காக உன்னை தேடி தேடி வருகிறேன். இப்போதாவது என்னுடைய வருகையையும் நான் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்களையும் சரியாக புரிந்து நடந்து கொள். யார் மீதும் கோவப்படாத நீ, யாருக்கும் கெட்டது செய்ய நினைக்காத நீ, உன்னுடைய வீரத்தையும் உன்னுடைய தைரியத்தையும் உன்னுடைய முயற்சியையும் தானே பெரிதாக நினைக்கிறாய். அப்படிப்பட்ட மனிதர்கள் கண் முன்னால் உன் வீரத்தை நீ காட்ட வேண்டிய அவசியமில்லை. உன்னை குறை கூறுபவர்களிடம் நீ உன் தைரியத்தையும் வீரத்தையும் காட்டக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு எந்த தகுதியும் இல்லை என் செல்லமே. எப்போதும் உன்னுடைய தைரியமும் வீரமும் துணிவும் முயற்சியும் உன்னுடைய லட்சியத்தை அடைந்து அதில் வெற்றி பெறுவதில் மட்டுமே இருக்கும்படி பார்த்துக்கொள். நீ பயணிக்கக்கூடிய உன் வாழ்க்கை பாதையில் பல பேர் ஏமாற்றுக்காரர்களாகவும் சில பேர் துரோகிகளாகவும் பல பேர் பொய் வேஷம் போட்டு உன்னிடம் பொய்யாய் சொல்லி உன்னுடைய அன்பை சம்பாதித்து கொண்டு உன்னை ஏமாற்றக்கூடிய கெட்டவர்களாகவும் இருக்கத்தான் செய்வார்கள். 1000 பேர் 1000 விதமாய் உன்னை சுற்றி இருந்தாலும் நீ எதை பற்றியும் பெரிதாய் நினைக்காமல் யார் கருத்துக்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் முன்னேறி போய்கொண்டே இரு. ஒவ்வொன்றுக்கும் நின்று நின்று நீ பதில் சொல்லி கொண்டிருந்தால் மற்றவர்கள் உன்னை பற்றி யோசிக்கக்கூடிய விஷயங்களுக்கும் நினைக்கக்கூடிய விஷயங்களுக்கும் பதில் சொல்லிக்கொண்டே இருந்தால் நீ போக வேண்டிய பாதையை கூட மறந்து போய்விடுவாயல்லவா? நிலவை பார்த்து நாய் குறைக்கிறது என்றால் அதற்காக நிலவு என்றாவது கவலைப்படுவதோ அல்லது குறைந்து போவதோ மறைந்து போவதையோ செய்திருக்கிறதா? குறைத்தால் குறைத்துவிட்டு போகட்டும் என அழகான பௌர்ணமி நிலவு அதன் வெளிச்சத்தை கொடுத்து கொண்டேதான் இருக்கும். அதே போலதான் யார் என்ன சொன்னாலும் அது அவர்கள் செயல், நான் என் செயலை எதற்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் என உன்னுடைய செயலையும் முயற்சியையும் தொடர்ந்து செய்து வா. நிச்சயம் உன்னுடைய லட்சியத்தை மிக பெரிய அளவில் நீ நிறைவேற்றி கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் தோல்வி மட்டுமே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்றால் நீ தோற்றுக்கொண்டே இருக்கிறாய் என்பது அர்த்தம் கிடையாது. நீ தோல்விகளை தாண்டி வெற்றியை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறாய் என்றுதான் அர்த்தம். இங்கு வெற்றியின் முடிவாக உன் வராகி அம்மா நான் இருக்கிறேன். சின்ன சின்ன தோல்விகளையெல்லாம் பார்த்து துவண்டு போகாதே என் செல்லமே. உனக்காக என் கைகளில் மாபெரும் வெற்றி மாலையை வைத்துக்கொண்டு காத்திருக்கிறேன். உன் வாழ்க்கையில் இன்னும் நீ பெற வேண்டிய வெற்றிகரமான வாழ்க்கையும் வெற்றியை பெற வேண்டிய விஷயங்களும் சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டிய காலமும் நிறைய இருக்கிறது. நம்பிக்கையோடு தடைகளை எதிர்த்து போராடு. உன் உழைப்பு என்பது உனக்கான வெற்றியை உருவாக்கி தரும். உன் உழைப்புகள் தோற்றாலும் நீ உழைப்பதில் தோற்று போய்விடக் கூடாது என் செல்லமே. சில நேரங்களில் உழைப்பும் முயற்சியும் ஏதாவது ஒரு தடங்களாய் வந்து அதில் உனக்கு முடிவை முன்னேற்றமாக கொடுக்காமல் விளையாட்டு காட்டும். ஆனால் அதை பார்த்து நீ பயந்து போக வேண்டாம். உன் உழைப்புக்கும் முயற்சிக்குமான முன்னேற்றத்தை நிச்சயமாக நீ பெற்றே தீருவாய். வாழ்க்கையில் உனக்கான நேரம் வரும் என நான் சொன்னபடியே இப்போது நீ வெற்றி பெறுவதற்கான நேரம் வந்துவிட்டது. சங்கடங்களை சந்தித்த நீ இப்போது சந்தோஷத்தை சந்திக்க போகிறாய்.